தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று நாம் ஒரு புதிய போதனை தொடரை ஆரம்பிக்க இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களில் ஒரு முக்கியமான பிரதானமான ஆசீர்வாதம் பாதுகாப்பு. ஹல்லேலூயா. ப்ரொடெக்ஷன். நம்மை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படி பாதுகாக்கிறவராக இருக்கிறார், நம்மை பாதுகாக்க விரும்புகிறார், அவருடைய பாதுகாப்பில் நாம் எப்படி வாழ்வது என்பதை குறித்த போதனை இந்த போதனை தொடரில் பாருங்க. மனிதனுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம், மனிதன் பாவம் செய்து விழுந்ததுக்கு அப்புறம் இந்த பூமிக்குள்ள பிசாசு நுழைந்தான், பாவம் நுழைந்தது, சாபம் மரணம் நுழைந்தது. இந்த பூமி ஒரு ஆபத்து உள்ள ஒரு இடமாக மாறினது. மனிதனுடைய வீழ்ச்சிக்கு முன்பாக இந்த பூமி ஆசீர்வாதம் நிறைந்ததாயும் நன்மை நிறைந்ததாயும் தேவ மகிமை நிறைந்ததாயும் இருந்தது. ஆனால் என்னைக்கு ஆதாம் பாவம் செய்து விழுந்தானோ அப்பொழுதே இந்த பூமிக்குள்ள பிசாசு நுழைந்தான், சாபம் நுழைந்தது, மரணம் நுழைந்தது, பாவமும் நுழைந்தது. பாருங்கள், ஆதாமுக்கு இருந்தது ரெண்டு பிள்ளைய ஆரம்பத்தில், ரைட்? அதுக்கப்புறம் அவனுக்கு அநேக பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆனால் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 2 பிள்ளை தான் இருந்தாங்க. மொத்தம் பூமியில் இருந்ததே 4 பேர், ரைட்? ஆனாலுமே பாருங்கள், ஆபேல் காயினால் கொல்லப்படுகிறான், ரைட்? ஆபத்து. இருந்தது 4 பேர். இந்த பூமியில் இருக்கிற எல்லா வளமும் எல்லா செழிப்பும் அந்த 4 பேர் கையில் தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட காலத்திலே பாருங்க, ஒரு கொலை நடக்கிறது, ஆபத்து உண்டானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதுக்கப்புறமா பார்க்குறோம், காயின் பயப்படுறான். கர்த்தர் வந்து அவன் மேலே நியாய தீர்ப்பை பேசுகிறாரு. என்னை பார்க்குறவன் என்னை கொன்றுவானேன்னு அவன் பயப்படுறான். பாருங்க, கர்த்தர் அவனுடைய பாதுகாப்புக்காக அவன் மீது ஒரு முத்திரையை வைக்கிறார். அப்போ இருந்தது 3 பேர் தான். 4 பேரில் ஒரு ஆள் போயாச்சு. இருந்தது 3 பேர் தான். ஆனால் காயினுக்கு ஒரு பயம் வருது. நாளைக்கு என்னை பார்க்குறவன் எவனாவது கொன்றுவானே என்ன அப்படின்னு அவனே கேட்குறான். அப்போ கர்த்தர் அவன் மீது ஒரு முத்திரையை வைக்கிறார், அவன் பாதுகாக்கப்படும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது முக்கியம். நம்ம வாழுகிற உலகம் எப்படிப்பட்ட உலகம், இது என்ன சூழ்நிலை, எந்த காலத்தில் நம்ம வாழ்கிறோம், இதெல்லாம் அறிஞ்சு வாழணும், ரைட்? நமக்கு வந்து கர்த்தர்கிட்ட இருந்து வருகிற அந்த பகுத்தறிவு, டிசர்ன்மெண்ட் இருக்கணும். நான் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறேன், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கிறேன், இப்போ கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், இதெல்லாம் நம்ம அறிந்து வாழணும். அப்போலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஆதாமுக்கு அப்புறம் அந்த காயின் உடைய கொலை, அதுக்கப்புறம் காயின் செய்த கொலை, அப்போலேருந்தே நம்ம பார்த்தோம்னா பூமியில் அநேக மரணங்கள், பாடுகள் இதெல்லாம் பூமியில் இருக்குது. நோவாவின் காலத்தில் நம்ம பார்க்குறோம், மனிதனுடைய எண்ணம் பூரா பார்த்திங்கன்னா தீமை நிறைந்ததாக மாறிச்சான். நல்லதை யோசிக்க கூட முடியாத அளவுக்கு தீமையை மட்டுமே சிந்திக்கக்கூடியவனாக மனிதன் மாறினானாம். அப்போ இருந்த ஒரு பிரதானமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கொடுமை. ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 6, அதை கொஞ்சம் பார்ப்போம். ஆதியாகமம் 6. இங்கே வந்து கர்த்தர் அப்போ இருந்த அந்த சூழ்நிலையை குறித்து விவரமாக சொல்கிறார். ஒரு பக்கம் மனுஷனுடைய சிந்தை, ரைட், முழுவதும் தீமையாக மாறினது. தீமையை மட்டுமே தொடர்ந்து சிந்திக்கிறவனாக மாறினான், ரைட்? அது மட்டுமல்லாமல் பூமியை குறித்து கர்த்தர் வந்து ஒரு காரியம் சொல்கிறார், ரைட்? என்ன சொன்னாருன்னு பார்ப்போம். ஆதியாகமம் 6:11 எடுங்க, ரைட்? இங்கே பார்த்தோம்னா கர்த்தர் சொல்கிறாரு, பூமியில் கொடுமை நிறைந்திருந்ததாம், ரைட்? என்ன நிறைந்திருந்தது? கொடுமை. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்போம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. கொடுமையினால் அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எபிரேய மொழியில் வயலன்ஸ், ரைட்? என்ன போட்டிருக்காங்க? வயலன்ஸ். அந்த எபிரேய வார்த்தை பார்த்திங்கன்னா காமாஸ் அப்படின்னு போட்டிருக்கோம், ரைட்? அதான் வந்து அந்த எபிரேய வார்த்தை.
அதுக்கு அர்த்தத்தை நம்ம பார்த்தோம்னா வயலன்ஸ். இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன்லாம் படித்து பார்த்திங்கன்னா வயலன்ஸ்னே போட்டிருப்பாங்க. அப்போ மனிதன் ஒருவனுக்கு விரோதமாக ஒருவன் கொடுமை செஞ்சாங்க, ரைட், அடிக்கிறது, கொல்றது, ரைட், ஒடுக்கிறது, இதெல்லாம் அப்பயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பூமி அப்படிப்பட்ட பூமியாக மாறுச்சு. அந்த பூமி மீது நியாயத்தீர்ப்பு வருவதுக்கு அதுவும் ஒரு பிரதானமான காரணம். நீங்கள் 13வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் அதே திரும்ப சொல்கிறார். ஆதியாகமம் 6:13 பார்த்தோம்னா, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி பாருங்கள் கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன? பூமி கொடுமையினால் நிறைந்ததாம், வயலன்ஸ்னால் நிரப்புனாங்களாம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம இன்றைக்கி வாழுகிற காலகட்டமும் ஆபத்தான காலகட்டமாக இருக்கிறது. அப்போ இருந்தது மட்டும் இல்லை, பூமியில் அதுக்கப்புறம் பாருங்கள் கர்த்தர் நோவாவை காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறமும் பூமியில் எவ்வளவோ ஆபத்துகள் இருந்துச்சு. கர்த்தர் தன்னுடைய ஜனங்களெல்லாம் எப்படி பாதுகாக்கிறார் அப்படின்றதெல்லாம் வேதம் போதிக்குது இல்லையா? தாவீதுடைய வாழ்க்கையிலலாம் நம்ம பார்த்தோம்னா, தாவீது வெற்றி பெற்றதுக்கு ஒரு பெரிய காரணம் கர்த்தருடைய பாதுகாப்பு. தாவீது கோலியாத்துக்கு விரோதமாக சண்டை போடுறாரு, கர்த்தர் அவரை பாதுகாக்கிறாரு. சவுல் ராஜா அவரை கொல்றதுக்கு விரட்டுறாரு. ரைட், இஸ்ரவேலிலேயே சிறந்த வீரர்களை தெரிந்தெடுத்து, ரைட், ஒரு 3000 பேரை கூட்டிகிட்டு விரட்டுறாரு அவரை கொல்றதுக்கு. கர்த்தர் தாவீதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பாதுகாத்தார். கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்திருந்த அந்த தரிசனம் இது நிறைவேறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கர்த்தருடைய பாதுகாப்பு. கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லாமல் தாவீதுனால் தேவ சித்தத்தை நிறைவேற்றியிருக்கவே முடியாது. அதுக்கு முன்னாடியே கொண்டிருப்பாங்க தாவீதை. ஹல்லேலூயா. நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவனுடைய சகோதரர்கள் இப்படியே சொல்கிறாங்க பாருங்கள். யோசேப்பு ஒரு பெரிய தலைவனாவான் என்பதை கர்த்தர் தரிசனம் மூலமாக 2 முறை சொல்கிறார். ஆனால் அவனுடைய சகோதரர்கள் அவன் மீது பொறாமைப்பட்டு ஒரு தடவை தனியாக மாட்டுறார் யோசேப். அவன் தாப்பை போய் சகோதரர்களை பார்த்துட்டு வா, அவங்கள இந்த மாதிரி ஆடு மேய்க்கிறதுக்காக தொழில் சம்மந்தமாக அனுப்பிச்சிருந்தாங்க வெளியே. அப்பா அவங்கள போய் பார்த்துட்டு எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு அப்பா அனுப்புகிறார். யோசேப்பும் தாப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு போய் சகோதரர்களை பார்க்க போகிறார். தாக்தான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் அங்கே போய் பார்த்தா போகிற வழியில் சகோதரனை பார்த்த உடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த பார் கனவு கண்டுறேன் வரான், இவனை நம்ம கொன்று போட்டுருவோம், அவனுடைய கனவு எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போன்றான். இது பிசாசுடைய ஒரு எண்ணம் பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களை அவன் தடுப்பதற்கு கொலை செய்யவும் தயங்க மாட்டான். அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வர ஆபத்துகளுக்கு ஒரு காரணம் தேவ சித்தத்தை பிசாசு தடுக்க விரும்புகிறான். அப்போ தடுக்க விரும்பும்போது யார் மூலமாக சித்தம் நிறைவேறும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரோ அவங்கள கொலை செய்யும்படி அவன் முயற்சிக்கிறான். அவங்கள கொன்னுட்டு அவங்க வாழ்வை அழிச்சிட்டு ஏன்னா கர்த்தருடைய சித்தத்தை தடுக்க அவன் முற்படுகிறான். நம்ம பார்க்குறோம் மோசேயுடைய காலத்தில், ரைட், மோசே பிறக்காமல் இருக்கிறதுக்கு அநேக தடைகள் வருது இல்லையா? ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா, அந்த யூத ஜனம் பெருகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தருடைய ஜனத்தின் மூத்த பிள்ளைகள் எல்லாத்தையும் மூத்த பிள்ளைன்னு சொல்கிறேன், ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொல்லணும்னு பார்வோன் கட்டளை போடுறான். எவ்வளோ கொடூரமான ஆட்கள் பாருங்கள். என்ன அங்கே பாயிண்ட்டு, பிசாசு கர்த்தருக்குன்னு ஒரு ஜனம் உருவாகக்கூடாது, கர்த்தருடைய மக்கள் ஒரு தேசமாக மாறக்கூடாதுன்னு விரும்பி பார்வோன் மூலமாக செயல்படுறான். ரைட், கர்த்தருடைய அந்த வாக்கு தத்துவம், நீ பழுகி பெருகி பெரிய ஜாதியாக மாறுவேன் அப்படின்ற அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறக்கூடாது அப்படின்னு பிசாசு அதை தடுக்க முற்பட்டான் பாருங்கள். ரைட், அவன் நினச்ச மாதிரி எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொண்டிருந்தால் மோசே பிறந்திருக்க முடியாது. மோசே பிறக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி என்ன ஆயிருக்கும்? நம்ம கையில் பைபிள் இருந்திருக்காது இல்லையா? நம்ம மோசே மூலமாக தான் கர்த்தர் அந்த முதல் 5 புஸ்தகங்களை கொடுத்தாரு. அதன் அடிப்படையில் தான் பழைய ஏற்பாட்டின் மற்ற பகுதிகள்லாம் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடும் அந்த பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் எழுதப்பட்டிருக்கிறது.
அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய நஷ்டம் இல்லையா? அதனால மோசே பிறக்காமல் இருந்திருந்தா, அவரையும் சின்ன பிறந்த உடனே கொண்டிருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை, ரைட்? இப்படி நம்ம பைபிளை படித்து பார்த்தோம்னா கர்த்தருடைய பாதுகாப்பு தேவ ஜனத்துக்கு அவசியமாக இருக்கிறது. இது ஒரு பக்கம், ரைட்? இன்னொரு பக்கம் பார்க்குறோம், இந்த காலத்தை குறித்து கர்த்தர் ஒரு சில காரியங்களை சொல்கிறார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். மத்தேயு விடுங்க, இந்த கடைசி காலத்தை குறித்து நாம் வாழுகிற காலம், இது கடைசி காலம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? கடைசி காலத்தை குறித்து பைபிள் சொன்ன எல்லா அறிகுறிகளும் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. அதனால் நம்ம இந்த காலத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு படித்து அந்த வெளிச்சத்தில் நடக்கிறது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அப்போ கடைசி காலத்தை குறித்து கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாருன்னு பார்ப்போம். 4ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். மத்தேயு 24:4ஆம் வசனத்திலிருந்து, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ரைட்? அப்போ வஞ்சிக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் வருவாங்க. இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் நம்ம. அடுத்த 5ஆவது வசனத்தை கவனிங்க. ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இது ஒரு அடையாளம் இல்லை, கடைசி காலத்தில் நடக்கிற ஒரு காரியம். அடுத்து பாருங்கள் 6ஆம் வசனம், யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இது நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி உலகம் போகிறோம் இல்லையா? கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ரைட்? இதெல்லாம் என்னது? சம்பவிக்க வேண்டியதே. இதெல்லாம் நடக்கும்னு ஏசப்பா சொல்கிறார். ரைட்? ஹல்லேலூயா. யுத்தம் நடக்கும், யுத்தத்தின் செய்திகள் வரும், கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்கும். இட் வில் ஹேப்பன். ஹல்லேலூயா. ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். இன்றைக்கி நடக்குது, உலகம் பூரா நடக்குது இல்லையா? ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எந்திரிக்கிறாங்க, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யங்கள் எழும்புகிறாங்க, பஞ்சங்கள் உலகத்தில் இருக்குது, கொள்ளை நோய்கள் இருக்குது, பூமி அதிர்ச்சிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாம் பார்த்திங்கன்னா கடைசி காலத்தை குறித்த ஒரு போதனை. அப்போ இவ்வளோ ஆபத்து இருக்குது. இந்த ஆபத்தில் நாம் பாதுகாக்கப்படணும்ல. பாருங்கள், உலகத்தில் ஆபத்து இருக்கிறதுனால அது நம்மையும் தொடணும்னு அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், உலகத்தில் பாவம் பெருகும் நம்ம பார்க்குறோம், பைபிளில் போட்டிருக்குது. அந்தகாரம் இன்னும் அதிகமாக அந்தகாரம் வரும் அப்படின்னு வேதம் போதிக்குது. அதுக்காக அந்த பாவம் நம்மையும் தொடணும்னு அவசியமா இல்லை. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம், புது சிருஷ்டியாக இருக்கிறோம், கர்த்தருடைய பிரியமான பாதைகளை கற்றுக்கொண்டு கர்த்தரை பிரியப்படுத்தும் விதத்தில் நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் இல்லையா? ஏன்? உலகத்தில் பாவம் பெருகுது, ஆனால் நம்ம அந்த பாவத்தை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த பாவம் நம்மை தொட நாம் அனுமதிக்கக்கூடாது இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ உலகத்தில் அன்பு பாருங்கள், மக்களுடைய இதயம் குளிர்ந்து போகும், அன்பு குறைவுபடும்லாம் வேதம் போதிக்குது. ரைட்? ஒரு இயற்கையான அன்பு கூட இருக்காதுன்னெலாம் வேதம் போதிக்குது கடைசி காலங்களில். இதை நம்ம இன்றைக்கி உலகத்தில் பார்க்குறோம், கண்ணால் பார்க்குறோம். அதுக்காக நம்மளையும் அது தொடும்னு நம்ம அனுமதிக்கலாமா? அனுமதிக்கக்கூடாதுல்ல. நம்முடைய அன்பு எப்போதும் அனலாக எரியணும் இல்லையா? ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும். ரைட்? குடும்பத்தை அன்பு கூறணும், பிள்ளைகளை அன்பு கூறணும், கணவன் மனைவி ஒருவர் அன்பு கூறணும். ரைட்? மற்ற விசுவாசிகளை அன்பு கூறணும். ஏன்? சத்துருக்குள்ளே கூட நம்ம அன்பு கூறணும், ஈஸியாக வேகமாக மன்னிக்கணும். இதெல்லாம் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்குற போதனைகள். ரைட்? அப்போ உலகத்தில் அன்பு குளிர்ந்து போது, பாவம் பெருகுது அப்படின்றதுனால அதெல்லாம் நம்ம வாழ்க்கையும் நடக்கும்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்துருக்கிறதா? கிடையாது. அதை நம்ம எதிர்த்து நிற்கணும் இல்லையா? கர்த்தர் அதை விரும்புகிறார். நம்முடைய பரிசுத்தத்தை நம்ம பாதுகாக்கணும், நம்முடைய அன்பை நம்ம பாதுகாக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதே மாதிரி தான் பாருங்கள், உலகத்தில் இந்த அழிவுகள் நாசங்கள் இதெல்லாம் வருதுன்றதுனால என் வாழ்க்கையிலையும் அப்போ நம்மளும் செத்தா சாக வேண்டியதான் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ரைட்? சரி, யுத்தம் வரத்தான் செய்யும், அப்போ யுத்தத்தில் மாட்டி நம்மளும் சாக வேண்டியது இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்புவாங்க, அப்போ நம்மளும் அடி வாங்கி சாக வேண்டியது தான் போல் இருக்குது எலும்புறப்ப. ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்போம், அப்போ அதனால் நம்மளும் அதில் மாட்டிக்கிட்டு நம்மளும் அப்போ அழிஞ்சு போக வேண்டியது தான் போல் இருக்குது அப்படின்லாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. கொள்ளை நோய் வரும்னு போட்டிருக்கு பிரதர்,
கொள்ளை நோய் வரும்போது நான் என்ன பண்ண முடியும்? கர்த்தரே சொல்லியிருக்கிறார் கொள்ளை நோய் வரும்னு சொல்லிட்டு, அப்போ கொள்ளை நோய் பாதிக்கத்தானே செய்யும் நம்மளை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. இதெல்லாம் கர்த்தர் சொல்கிறது ஒரு எச்சரிப்புக்கு சொல்கிறாரு, உலகத்தில் என்ன நடக்கும்னு சொல்கிறாரு. ரைட்? இதை சொன்ன அதே கர்த்தர் நம்முடைய பாதுகாப்புக்காக அநேக காரியங்களையும் சொல்லியிருக்கிறார். என்றைக்குமே ஒரு வசனத்தை எடுத்து ஒரு டாக்டரினை பில்ட் பண்ணிடக்கூடாது. என்றைக்குமே பாருங்கள், பைபிளில் ஒரு போதனை இருக்குன்னா அதே சப்ஜெக்டில் கர்த்தர் மற்ற இடத்துல எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றத பார்க்கணும். அப்போ தான் ஒரு சரியான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஒத்த வசனத்தை எடுத்துகிட்டு சரி யுத்தம் நடக்கும்னு சொல்கிறாங்க, அப்போ யுத்தம் வரத்தான் செய்யும், நம்மளாம் அடி வாங்கி சாத்தான் வேணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. கொள்ளை நோய் வரத்தான் செய்யும், அப்போ கொள்ளை நோய் வந்துச்சுன்னா நான் வியாதிப்பட வேண்டியது தான், அந்த வியாதியில் மறிக்க வேண்டியது தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அதுக்காக சொல்லலை கர்த்தர், நம்மை ஆயத்தம் பண்ணும்படி அவர் சொல்லுகிறார். உலகத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பார்த்து பயந்துடக்கூடாது ஒன்று. ரைட்? அப்புறம் கர்த்தரை சேவித்து என்ன பண்ண எவ்வளோ ஆபத்து வருது, இப்படிப்பட்ட உலகத்தில் நான் எப்படி வாழ்கிறது, அந்த மனசோர்வு வந்துடக்கூடாது இல்லையா? இதெல்லாம் நமக்கு உண்டாகக்கூடாதுன்னு தான் கர்த்தர் அதெல்லாம் சொல்கிறாரு முதலையே, என்ன நடக்க போகுது அப்படின்னு. ரைட்? இப்போ பூமி எதிர்ச்சி வரும்னு போட்டிருக்குது, அதனால் நம்ம சரி பூமி எதிர்ச்சி வரத்தான் போகுது ரைட் அப்படின்னு வீடு கட்டாமல் இருப்பீங்களா? பூமி எதிர்ச்சி வரப்போது போல் ரைட், பூமி எதிர்ச்சி வந்துச்சுன்னா கட்டின வீடு உடஞ்சிரும் ரைட் அப்படின்னு வீடு கட்டாமல் இருப்பீங்களா நீங்கள்? இல்லை ஒரு பில்டிங் கட்டாமல் இருப்போமா? ரைட்? இல்லை இதெல்லாம் நடக்க போகுது, நல்லா தொழில் பண்ணி என்ன பண்ணுறது, என்னத்துக்கு தொழில் பண்ணணும், ஏதோ டெய்லி சாப்பிட்டா போதும் ரைட் அப்படின்னு இருப்பீங்களா? இருக்க மாட்டோம் இல்லையா? ரைட்? ஹல்லேலூயா. அந்த மாதிரி தான் பாருங்கள், இதெல்லாம் வரும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதை நம்ம அறிந்து நம்ம என்ன பண்ணணும், இவைகளிலிருந்து நம்ம எப்படி பாதுகாக்கப்படணுன்றத நம்ம கவனிக்கணும். ரைட்? இதன் மத்தியில் நான் எப்படி பாதுகாப்பாக வாழ்கிறதுன்றதை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாதுகாப்பை எப்படி வாழணும்னு கற்றுக்கிட்டு ரைட் கர்த்தருடைய பாதுகாப்புக்கு அடியில் வாழ பழக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அடுத்து பாருங்கள், இன்னொரு காரியத்தை காமிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை கவனிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடிய காலங்கள் இங்கே போட்டிருக்கு இல்லையா? ஆக்சுவலாக கொடிய காலங்கள் என்ன அர்த்தம்னா ஆபத்தான காலங்கள், டேஞ்சரஸ் டைம்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது இங்கிலீஷில் நான் உங்களுக்கு வாசிச்சேன்னா ஒரு நிமிஷம் இருங்க. 2 தீமோத்தேயு ஹல்லேலூயா டு ஜீசஸ். In the last days perilous times will come அப்படின்னு போட்டிருக்கு. பெரிலஸ்னா டேஞ்சரஸ்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னொரு அர்த்தம் என்னென்னா டிஃபிகல்ட். ரைட்? ஒரு பக்கம் ஆபத்தான காலம்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இன்னொன்று கடினமான காலம்ன்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. அப்போ கடைசி காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்கும்? ஆபத்தான காலமாக இருக்கும், கடினமான காலமாக இருக்கும்னு வேதம் திட்டவட்டமாக போதிக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்கள், கேஜேவி இன்னொரு டிரான்ஸ்லேஷன்லேருந்து வாசிக்கிறேன். தேர் வில் கம் டைம்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டி. ரைட்? மற்ற இன்னொரு மொழிபெயர்ப்பு ஆபத்துன்னு சொல்லாமல் டிஃபிகல்ட்டின்னு சொல்கிறாங்க. ரைட்? அந்த கிரேக்க மொழியில் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தோம்னா ஆபத்து அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது, கடினம்ன்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. ரைட்? அப்போ மொழிபெயர்ப்புகளை பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இந்த 2ல் ஏதாவது ஒன்று அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ஆபத்தான காலம்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை கடினமான காலம்னு சொல்லியிருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 2 அர்த்தமே கரெக்ட், 2மே இருக்குது. இன்ஃபேக்ட் பெஸ்ட்டாக சொல்கிறதுன்னா 2யுமே சேர்த்து சொல்லணும். ஹல்லேலூயா, ஆபத்து ப்ளஸ் கடினம். ரைட்? இது 2யும் சேர்த்து சொல்கிறது தான் கரெக்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒரு நிமிஷம் இருங்க. ஆம்ப்ளிஃபைடு கிளாசிக் எடிஷன். ரைட்? அதில் பார்த்தோம்னா அவங்க 2 அர்த்தத்தையுமே சேர்த்தே போட்டிருப்பாங்க. ரைட்? நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். பட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், தட் இன் த லாஸ்ட் டேஸ் வில் கம் பெரிலஸ் டைம்ஸ். ரைட்? பெரிலஸ் அப்படின்னா டேஞ்சரஸ் டைம்ஸ் அண்ட் ஆஃப் கிரேட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரபுள், ஹார்ட் டு டீல் வித், ஹார்ட் டு பேர். ரைட்? என்ன இருக்குமா? பெரிலஸ் டைம்ஸ், அதாவது ஆபத்தான காலம். இன்னொன்று டைம்ஸ் ஆஃப் கிரேட் ஸ்ட்ரெஸ். இன்றைக்கி ஊர் பூரா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, என்ன? ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சொல்கிறாங்களா இல்லையா?
நீங்கள் எந்த ஊரில் பாருங்கள், எந்த மொழி பேசுகிறவனாக இருக்கட்டும், ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. பொதுவாக இன்றைக்கி வழக்கமாயிருச்சு, எல்லார் வாயிலையும் இந்த வார்த்தை இருக்குது. என்னது? ஸ்ட்ரெஸ்ஸு. ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். ரைட்? ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறாங்களா இல்லையா? ரைட்? பைபிளில் சொல்லியிருக்குது இது. அடுத்து பாருங்கள், ட்ரபுள். ரைட்? பிரச்சனைகள். எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம்? கையாளுவதற்கும் தாங்குவதற்கும் கடினமான பிரச்சனைகள் வருமா. ட்ரபுள், ஹார்ட் டு டீல் வித், ஹார்ட் டு பேர். ரைட்? எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருமா? கையாளுவதற்கு கடினமான பிரச்சனைகள். ரைட்? நம்ம இப்போ பிரச்சனை வந்தால் தாங்குகிறோம் இல்லையா, தாங்கிறதுக்கு கூட கடினமாக இருக்குமா. ரைட்? அப்படிப்பட்ட காலம்தான் இந்த கடைசி காலம். இந்த கடினம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மனுஷன் மாறுறான், பாவத்துக்கு இடம் கொடுத்து தீடுதம்பா மாறி இருக்கிறான். இப்போ அங்கே மத்தேயில இயற்கை மூலமாக உண்டாகிற அழிவுகளை வேதம் போதிக்குது இல்லையா. கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள், ரைட், பஞ்சம், அதை குறிச்செல்லாம் அங்கே போதிக்குது இல்லையா. அப்புறம் யுத்தம், அதை குறிச்செல்லாம் வேதம் போதிக்குது. அது மனுஷனால் உண்டாகிறது யுத்தம். ரைட்? ஆனால் அதில் ஒரு மேஜர் பகுதி என்னென்னா, இயற்கை மூலமாக உருவாகிற அழிவுகள், பெரிய பெரிய விதத்தில் பல விதங்களில் உண்டாகிற அழிவுகள். ரைட்? இங்கே பார்த்திங்கன்னா, இங்கே ஏன் இந்த பூமி கடைசி காலங்களில் கொடிய காலமாகவும் வாழ்கிறதுக்கு கடினமான ரைட் காலமாகவும் இருக்கும் அப்படின்னு அவர் ஏன் சொல்கிறார் அப்படின்னா, மனுஷன் மாறிட்டான். ஏன் எப்படி மாறினான்றத வேதம் போதிக்குது பாருங்கள். எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும், ரைட், தற்பிரியனா லவ்வர்ஸ் ஆஃப் தெம்செல்ஸ், தங்கத்தானே அன்பு கூறுறாங்க. மற்றவன் எக்கெடுக்கட்டும் போட்டு நாசமாக போனாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா இருக்கணும். ரைட்? பார்க்குறோம் இல்லையா இன்றைக்கி. பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தையுள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தாப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி ஏன் பெண் பிள்ளைகளெல்லாம் அப்படி நாசம் பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்க. ரைட்? தன்னுடைய ஆசையை வெறியை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு பிள்ளை வாழ்க்கை நாசமாக போனாலும் பரவாயில்லன்னு, ரைட், அந்த பிள்ளைகளுடைய வாழ்வை சிதைக்கிறாங்க இல்லையா. அதுக்கு இதெல்லாம் காரணம். ஒன்று பாருங்கள், சுயநலம். ஏன் ஆசை தீரணும்? அந்த ஆசையை தீர்க்கிறதுக்கு அடுத்தவன் செத்தாலும் பரவாயில்ல, அழிஞ்சாலும் பரவாயில்ல. புரியுதா? ஆனாலும் ஏன் இப்படிப்பட்ட பாவங்கள் இன்றைக்கி பெருகுது? இதுதான் காரணம். மனுஷனுடைய சுபாவம் இப்படி பாவ சுபாவமாக படிப்படியாக மாறிக்கிட்டே வருது. இன்றைக்கி இதை பூரா நம்ம உலகத்தில் பார்க்குறோம். சுபாவ அன்பில்லாதவர்கள். அதாவது பாருங்கள், ஒரு காலத்தில் இந்த தேவரகமான அன்பு, இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவ அன்பு இல்லாட்டினாலும் அட்லீஸ்ட் ஒரு சுபாவ அன்பாவது மனுஷனுக்குள்ளே இருந்துச்சு இல்லையா. ரைட்? இயற்கையாக தாயை அன்பு கூறுறது, தாப்பனை அன்பு கூறுறது, பிள்ளைகளை அன்பு கூறுறது. ரைட்? இன்னைக்கு கொஞ்ச நாளாக நான் முன்னாடி ஒரு நியூஸ் எதையோ பார்த்தேன். ஒரு பெண் பாருங்கள், ஏதோ ஒரு இன்னொருத்தங்க கூட ஏதோ ஒரு தொடர்பு உண்டானதுனால, ரைட், அதுக்கு அந்த வாழ்க்கைக்கு பிள்ளைகளாக இடைஞ்சலாக இருக்குன்னு அந்த 2 பச்சை பிள்ளைகளை கொன்று போட்டிருக்குது. அந்த அம்மா கொலை பண்ணியிருக்கிறாங்க. 2 பிள்ளைய, சின்ன பிள்ளைய பாருங்கள். அதை பார்க்குறதுக்கே அப்படி இருந்துச்சு. பச்சை பிள்ளைகளை, தாயே, பெத்த தாய். யோசித்து பாருங்க. ஏன் அந்த பிள்ளைகளுக்கு எங்கேருந்து வந்துச்சு ஆபத்து? யார் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கணுமோ, அரவணைக்கணுமோ, யார் அந்த பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்யணுமோ அந்த ஆளே அவங்கள கொன்று போட்டிருக்கிறாங்க. என்னது, இந்த சுபாவ அன்பு கூட இல்லை. இப்போ இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், சுய கட்டுப்பாடே இல்லை இன்னைக்கு. ரைட்? எல்லாத்தையும் அளவுக்கு அதிகமாக செய்கிறது, அளவுக்கு அதிகமாக எதில் போனாலும் அப்புறம் பிரச்சனை உண்டாகிறது. ரைட்? இல்லையா? கொடுமை உள்ளவர்களாயும், வயலன்ஸ், ஹேட்ரட், வெறுப்பு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள. ரைட்? நல்லோரை பாய்க்கிறவர்களாயும், நல்லது செய்கிறவனை பாய்க்கிறது, தீமை செய்கிறவனை பாய்ச்சிட்டு இருந்தாங்க ஒரு சிலர் பகையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் எனக்கு விரோதமாக எங்கள் குடும்பத்தை அழிச்சிட்டான், இல்லை சமுதாயத்தில் இப்படி நாசம் பண்ணிட்டான், இப்படி தப்பாக நியாயம் பண்ணுறான், அவனை பாய்க்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவான் ஒரு காலத்தில்.
இப்போ அது மாதிரி எவன் நல்லது பண்ணுறானோ அவனை பாய்கிறது. ரைட்? துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும். ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்களேன், சுகபோக பிரியம். இப்போ நம்ம ஊரில் இந்த ரீசெண்டெல்லாம் பார்த்தோம் இல்லையா, கல்யாணம் பண்ண அந்த மனைவி புருஷனை கொள்கிறான். ரைட்? திட்டம் போட்டு. முந்திலாம் பெண்ணுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுவாங்க இல்லையா, பெற்றவங்க. நம்ம பொண்ணை கொடுக்குறோம், போகிறவன் நல்லா இருப்பான், புருஷன் நல்லா பார்த்துக்குவானா அப்படின்னு யோசிப்பாங்க. இன்றைக்கி ஆப்போசிட்டாக இருக்குது. கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், இந்த பிள்ளை நம்ம பையனை ஒழுங்காக பார்த்துக்குவாளான்ற அந்த ஒரு திங்கிங் வந்துருச்சு. ரைட்? ஹல்லேலூயா. இப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது இந்த உலகத்தில்? இதெல்லாம் நடக்கும்னு கர்த்தர் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்கிறோம் நம்ம. ரைட்? பாருங்கள், ஆசிரியர்கள்லாம் பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கணும், அவங்கள சொல்லி கொடுத்து நல்லா வளர்க்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து தான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், காலேஜுக்கு அனுப்புகிறோம். அந்த ஒரு பாதுகாப்பான இடத்துலையே அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக இப்போ அநேக காரியங்கள் நடக்குது. ரைட்? எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா பாருங்கள், இன்றைக்கி கிளாஸ் ரூமில் சிசிடிவி கேமரா கிளாஸ் ரூமுக்குள்ளே வைக்க வேண்டிய அளவுக்கு போயிடுச்சு. அவங்க ஒன்று ஏன்னா அந்த பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அந்த இடத்துல கூட அந்த பச்சை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை இன்றைக்கி. யோசிக்கிறாங்க மக்கள் இல்லையா? அப்போ பாருங்கள், இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த காலத்தில் நம்முடைய பாதுகாப்புக்கு நம்ம ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் என்னை பாதுகாப்பார்னு விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை நம்பி அவருடைய பாதுகாப்புக்கு அடியில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த போதனை தொடருடைய தலைப்பு அதுதான், சர்வ வல்லவரின் பாதுகாப்பில் வாழுங்கள். தலைப்பு என்ன? சர்வ வல்லவரின் பாதுகாப்பில் வாழுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனின் பாதுகாப்பில் வாழுங்கள். இதான் நம்முடைய போதனை தொடரோட டைட்டில். ஹல்லேலூயா. பாருங்கள், இதை தவிர்த்து பாருங்கள், சுவிசேஷத்தின் நிமித்தம், தேவ வார்த்தையின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் ஆபத்துகள் இந்த பூமியில் இருக்குது இல்லையா? இன்றைக்கி சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு ஆபத்துகள் இருக்குது. எதிர்த்து எழும்புகிறாங்க மக்கள். அநேக தேசங்களில் கொலை பண்ணுறாங்க கிறிஸ்துவர்களை இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம பார்க்குறோம். இப்போ சீரியா, காங்கோ, சூடான் அந்த இடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் அவருடைய விசுவாசத்தின் நிமித்தம் கொலை செய்யப்படுகிறார்கள். நம்ம தேசத்தில் கூட பல்வேறு பகுதிகளில் நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக மக்களுக்கு பிரச்சனைகள் வர்றதெல்லாம் பார்க்குறோம். கிறிஸ்தவர்களுக்கு, ஊழியக்காரவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனைகள் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ரைட்? தெய்வ சித்தம் பூமியில் நடக்கக்கூடாது, மக்கள் ரட்சிக்கப்படக்கூடாது அப்படின்றதில் பிசாசு கவனமாக இருக்கிறான். அதன் நிமித்தம் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாகவும் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவும் அவன் எழும்புறான். அவர்களை அழிக்க வேண்டும், அவர்களை தடுக்க வேண்டும்னு அவன் முயற்சியில் இறங்குறான். வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 8, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. அப்போது இந்த காலத்தில் நமக்கு இவ்வளவு ஆபத்துகள் இருக்குது. ரைட்? 1, நமக்கு விரோதமாக பிசாசு இருக்கிறான். இந்த பூமியில் சாபம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த பூமியில் மரணம் இருக்கிறது. இந்த பூமியில் துன்மார்க்கமான மக்கள் இருக்கிறார்கள். அதனால் இந்த பூமியில் ஆபத்து இருக்குது. ரைட்? இன்னொன்று பக்கம் நம்ம வாழ்கிறது கடைசி காலம். அந்த கடைசி காலத்தில் பல்வேறு விதங்களில் ஆபத்து உண்டாகும் என்பதை வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக போதிக்கிறது. அப்படி வேதம் போதிக்கிறதுனால நான் என்ன பண்ணணும்? ஞானமாக இருக்கணும்.
நம்ம ஞானமாக கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொண்டு இந்த காலத்தை புரிந்து கொண்டு தேவனை நோக்கி நம்முடைய பாதுகாப்புக்காக நாம் விசுவாசிக்க வேண்டும். நான் கர்த்தர் மூலமாக, ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன், இந்த காலத்தில் நீங்களும் சரி, உங்கள் குடும்பமும் சரி, உங்களுடைய சபைகளும் சரி, ஊழியக்காரர்களும் சரி, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் கர்த்தரை நீங்கள் பாதுகாப்புக்காக விசுவாசித்தே ஆக வேண்டும். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கவனமாக இருங்க, இந்த காரியத்தில் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு சில ஆண்டுகளாகவே என்னோடு கூட இதை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறார். ரைட்? பல விதங்களை நான் இதுக்கு முன்னாடி இப்போ சின்ன சின்ன மெசேஜஸில் சொல்லியிருக்கிறேன். மெசேஜஸில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கர்த்தர் இப்படி சொல்கிறாரு, உங்கள் பாதுகாப்புக்காக இப்படி ஜெபிங்க, ரைட் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன். சங்கீதங்கள் 91, 121, 23 இதெல்லாம் டெய்லி ஜெபிங்க அப்படின்னு பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஆவியானவர் என் கூட பேசிக்கிட்டே இருந்தார். அதனால் அதை நான் கிறிஸ்துவ மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவின் சபை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அதை குறித்து நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போ ஆவியானவர் இதை குறித்து நீ போதி, ஒரு சீரீஸ் நீ போதி அப்படின்னு சொன்னதுனால இப்போ நம்ம இந்த காரியங்களை குறித்து ஒரு போதனை தொடரை ஆரம்பித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் இதை கவனமாக கேளுங்க, கேட்டு விசுவாசிங்க. விசுவாசித்து கர்த்தரை நோக்கி பார்த்து உங்களுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனின் பாதுகாப்புக்கு அடியில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரைட்? இதை குறித்து தான் நம்ம இன்றைக்கி போதிக்க போகிறோம். ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் 31 நிமிஷம் ஆயிடுச்சு. ரைட்? ஒரு சில காரியங்களை பேசிட்டு இன்றைக்கி கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பாக காணிக்கைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த ஊழியத்தை ஆதரிக்க விரும்புகிறவர்கள், உங்கள் பணத்தின் மூலமாக ஆதரிக்க விரும்புகிறவர்கள், உங்கள் ஸ்க்ரீனில் இந்த ஊழியத்தோட பேங்க் இன்ஃபர்மேஷனும் QR கோடும் இருக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 24 முதல் வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். பாருங்கள், இதுதான் கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிற காரியமாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நீடித்த நாட்கள் வாழ வேண்டும். முதிர் வயதுள்ளவர்களாக நாமெல்லாம் மாறணும். ரைட்? ஒவ்வொருத்தரும் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, நாமும் ஆபிரகாமை போலவே சகல காரியங்களும், சொல்லுங்கள், சகல காரியங்களும், வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அநேக பேரோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகளில் ஆசீர்வாதம் இருக்கும், ஒரு சில பகுதியில் பிரச்சனையாக இருக்கும். ரைட்? ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஆசீர்வாதம் இருக்குது பிரதர், இந்த ஒரு மேட்டரில் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்வாங்க இல்லையா? இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறாரு? நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இதே அதிகாரத்தில் 35வது வசனத்தை வாசிங்க என் கூட சேர்ந்து. ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஆபிரகாமை குறித்து அவனுடைய சம்பந்திகள்கிட்ட, ரைட், ஆபிரகாமுடைய பிள்ளைக்கு சம்பந்தம் பேச தான் வந்திருக்கிறார் அவர். அதனால் பொண்ணு வீட்டுக்காரவங்கள்ட்ட ஆபிரகாமை குறித்து சாட்சி சொல்கிறார். என்ன சொன்னாருன்னு பார்ப்போம். 35ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். பாருங்கள், இங்கே பார்க்குறோம் எல்லா விதத்துலேயும் ஆசீர்வாதம். நல்ல அழகான மனைவி, நல்ல பிள்ளை. ரைட்? ஹல்லேலூயா. ஈசாக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளை. ரைட்? அது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சு பெரிய சீமானாக மாற்றிருக்கிறார். பெரிய செல்வந்தனா, பெரிய மனுஷனாக மாற்றிட்டார். ரைட்? அது மட்டும் இல்லை, அங்கே பாருங்கள், கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும், ஆடு மாடுன்றது அவருடைய தொழில், பிஸ்னஸ். ரைட்? அப்போ கர்த்தர் அவருக்கு ஒரு பிஸ்னஸை கொடுத்துருக்கிறார். வெள்ளியும் பொன்னும்
பணம் இல்லையா? அந்த காலத்தில் வந்து இன்றைக்கி நம்ம பணம் கொடுத்து வாங்குற மாதிரி அன்றைக்கி வெள்ளியும் பொண்ணையும் கொடுத்து தான் எல்லாம் வாங்குவாங்க. அப்போது நம்ம வந்து அதை நம்ம எப்படி பார்க்கணும்? இன்றைக்கி பார்த்தோம்னா பணம், நீங்கள் கோல்டு சில்வரை சேமித்து வச்சாலும் பரவாயில்ல. இன்றைக்கி எல்லாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த அப்படியும் எடுத்துக்கலாம். பணம் இட் ஆல்சோ ரெப்ரசன்ட்ஸ் மணி, ரைட்? அப்போ வேலைக்காரிகள் வீட்டில் வேலை பார்க்குறதுனாலும் சரி, நம்ம தொழிலில் எம்ப்ளாயீஸ்னாலும் சரி, கர்த்தர் நமக்கு வந்து வேலைக்காரிகளும் இருக்கணும்னு விரும்புகிறார், ரைட்? நம்ம வீட்டில் வேலை பார்க்குறதுக்கும் சரி, இல்லை நமக்கு வந்து நம்மளுடைய தொழிலில் வேலை பார்க்குற ஆட்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு வேலையாட்களை கொடுக்குறார், ரைட்? கழுதையிலையும் கொடுத்துருக்கிறார். ஒட்டகங்கள் கழுதைகள்ன்றது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரைட்? ஒட்டகம் கழுதைனா என்னது? டிரான்ஸ்போர்ட்டேஷன், வாகனங்கள். இன்றைக்கி பார்த்தோம்னா, இன்றைக்கி நம்ம ஊரில் சொன்னோம்னா பைக்கு, காரு, சைக்கிள், ரைட்? ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன், ஷிப்பு, எதுனாலும் சரி, இது எல்லாமே வாகனங்கள் தான், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரைட்? ஒவ்வொருடைய ஆசீர்வாதத்தின் அளவின் பொறுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் வாங்கிக்கிறோம் இல்லையா? ஒரு சிலர் சைக்கிள் தான் வச்சுருக்காங்க, ஒரு சிலர் பைக் வச்சுருக்காங்க, ஒரு சிலர் பைக்கு கார் வச்சுருக்கிறாங்க, ரைட்? ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் கூட வச்சுருக்கிறாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பிளேன் கூட வச்சுருக்கிறாங்க இல்லையா? ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிறார், பல விதமான வாகனங்களை கொடுக்குறார். அப்போ பாருங்கள், இதை பார்த்தோம்னா வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் வந்து இங்கே ஆசீர்வதிக்கிறார். இங்கே வந்து இயற்கையான பகுதிகள் சொல்லப்பட்டிருக்குது, ரைட்? இதை தவிர்த்து ஆபிரகாமுக்கு கர்த்தர் அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்துருக்கிறார். அவர் மூலமாக தான் இஸ்ரவேல் தேசம் வந்துச்சு, மெஸ்ஸியாவே அவர் மூலமாக தான் வந்தார், ரைட்? விசுவாசத்திற்கு தாப்பனாக மாறினார், அநேக ஜாதிகளுக்கு தாப்பனாக மாறினார். இப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா அவர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் அதை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். ஜெபிப்போமா, ரைட்? பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டு இந்த ஊழியத்தில் விதைக்கிற ஒவ்வொருவரையும் தாப்பனே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், எல்லா பகுதிகளிலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், தொழில் உண்டாகட்டும், வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும், பணத்தின் காரியங்களில் அவங்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமா விரும்புகிறேன். தாப்பனை தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இருதயத்தின் விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்படட்டும், பணத்தின் காரியங்களில் பெருக்கங்கள் உண்டாகட்டும், பணத்தின் காரியங்கள் அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, இவங்களுக்கு நல்ல உதவி செய்யும்படி வீட்டில் வேலையாட்கள் கொடுங்க, அவங்களுடைய தொழிலில் வேலையாட்களை கொடுங்க, நல்ல எம்ப்ளாயீஸ், நல்ல உண்மையாக உத்தமமாக இருக்கிற நல்ல எம்ப்ளாயீஸ் கொடுங்க, அவங்களுக்கு நல்ல வாகனங்களை கொடுங்க. தாப்பனை ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவருக்கும் வாகனங்கள் உண்டாகட்டும். ஆபிரகாமுக்கு நீர் நிலங்களை கொடுத்தது போல தாப்பனை இந்த மக்களுக்கு நிலங்கள் உண்டாகட்டும். ஒவ்வொருக்கும் சொந்தமாக இவங்களுக்கு நிலத்தை நீங்கள் கொடுங்க. ஒவ்வொருவருக்கும் நீர் நிலத்தை குறித்து வைத்திருக்கிறீர். நீர் குறித்து வைத்திருக்கிற அந்த நிலம் இவர்களுக்கு உண்டாகட்டும். இவங்க வாழ்க்கையில் இப்போதே வெளிப்படட்டும். உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, பிள்ளை இல்லாதவங்களுக்கு நீங்கள் பிள்ளைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, நம்முடைய டெக்ஸ்ட்டுக்கு வாசிப்போம். சங்கீதம், ஹல்லேலூயா டு ஜீசஸ். சங்கீதம் 91 3 வேத பகுதியில் நம்ம டெக்ஸ்ட்டாக வாசிக்க போகிறோம். பைபிளை வாசிக்கிறதுக்கு நல்லா பழகுங்க. என்ன 3 வசனம் என்னத்துக்கு பிரதர் அப்படின்லாம் யோசிக்க. பைபிளை நிறையா வாசிக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லது, நல்லா இருப்பீங்க. சங்கீதம் 91 முதல் 4 வசனங்களை வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரைட்? உன்னதமானவர்னா மோஸ்ட் ஹை அப்படின்னு அர்த்தம். எல்லாரை காட்டிலும் பெரியவர், ரைட்? உன்னதமானவர்னு சில சமயம் சொல்கிறோம், அது பழைய தமிழ் வார்த்தை, நம்ம மைண்டில் அவ்வளோவா பதிகிறதில்ல சில சமயம். உன்னதமானவர்னால் எல்லாரை காட்டிலும் பெரியவர், எல்லாருக்கும் மேலானவர். ஹல்லேலூயா, அதான் உன்னதமானவர்னா அர்த்தம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார்.
அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையமும் கேடகமுமாகும். அல்லேலூயா. கர்த்தருடைய பாதுகாப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் போதிக்கிறது. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 3 வாசிப்போம். சங்கீதம் 3. அல்லேலூயா. முதல் 3 வசனங்களை வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், ஊரில் இருக்கிறவன் 1000 பேசுவான், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவான். அவன் சொன்னால் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஆயிருமா? அவன் உங்களுக்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்ய மாட்டார், உன்னை பாதுகாக்க மாட்டார், உன்னை ரட்சிக்க மாட்டாருன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை கைவிட்டுருவாரா? அவன் என்ன சொல்கிறான்றது முக்கியம் இல்லைங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் என்னை பாதுகாப்பாருன்னு? தாவீதை மாதிரி சொல்லுவீங்களா, கர்த்தர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவர், அப்படி நீங்கள் சொல்லுவீங்களா? நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தர் நீங்கள் சொன்னதை தான் செய்வார். அடுத்தவன் சொல்கிறதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்குறீங்களா? நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் கர்த்தரை விசுவாசிச்சிங்கன்னா கர்த்தர் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு செய்வார். ஆதியாகமம் 24 முதல் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உன் கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். கவனிங்க, பாருங்கள், கர்த்தர் இதெல்லாம் அந்த காலத்திலேருந்தே சொல்கிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் இதுதான் சொல்கிறாரு. தாவீதின் வாழ்க்கையிலையும் அதைத்தான் செஞ்சார் கர்த்தர். அங்கே 91ஆம் சங்கீதம் மோசே எழுதுனதை தான் அநேகம் பேர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் தாவீதுன்னு சொல்கிறாங்க, ரைட்? ஆனால் நம்ம அதை படித்து பார்த்தோம்னா 2 பேருமே எழுதியிருக்கலாம். ஆக்சுவலாக 2 பேருக்குமே அந்த இது இருக்குது, ரைட்? ஆனால் ஐ திங்க் நான் இது மோசே எழுதுனதுன்னு தான் நினைக்கிறேன், ரைட்? ஆனால் பாருங்கள், அப்போ மோசையும் சொல்கிறார். அவரும் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் சர்வ வல்லவர், உங்களை பாதுகாப்பார், செட்டைக்குள்ளே மறைத்து உங்களை பாதுகாப்பார், வேடனுடைய கண்ணிக்கு, அதாவது பிசாசுடைய கண்ணிக்கு உங்களை தப்பு வைப்பாராம், ரைட்? கொடுமையான அந்த வியாதிகள்லேருந்து, கொள்ளை நோய்கள்லேருந்து உங்களை பாதுகாப்பாராம். அந்த தாய் பறவை பார்த்திங்கன்னா தன்னுடைய குஞ்சுகளெல்லாம் அப்படி தன்னுடைய சிறகு கடியில் மூடி, ரைட், ஆபத்துலேருந்து தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும். சில சமயம் பார்த்திங்கன்னா இந்த கோழிலாம் பார்த்திங்கன்னா இந்த கழுகு இல்லை இந்த வேறு ஏதாவது ஒரு பெரிய பறவை, இந்த வேட்டையாடக்கூடிய பறவைகள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அப்படி மேலே பறந்து வரும்போது பாருங்கள், ஆபத்து பிள்ளைக்கு தன்னுடைய அந்த கோழிலாம் பார்த்திங்கன்னா தன்னுடைய குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு வந்துடும் சொல்லிட்டு என்ன பண்ணுமா, கூப்பிடுமா. அது ஒரு சத்தம் கொடுத்த உடனே எல்லாம் வந்துடும் பாருங்கள். இந்த குஞ்சுகள் அந்த பறவையோட பாதுகாப்பு கடியில் வந்துடும். அந்த பறவைகள் தாயை சுற்றி அப்படி வந்த உடனே அந்த பறவை அப்படியே தன்னுடைய சிறகுனால் அதை மூடிடுமா, ரைட்? அந்த சத்ருவுடைய கண்களுக்கு மறைவாக பிள்ளைகள் இருக்கும்படி, ரைட், தன்னுடைய சிறகுகளால் அதை மூடிடுமா. இப்போ அந்த வேட்டையாடுகிற பறவைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த பெரிய தாய்ப்பறவை மட்டும்தான் தெரியும், அந்த குஞ்சுகள் கண்ணுக்கே தெரியாது, ரைட்? அந்த விதமாக தன்னுடைய பிள்ளைகளை அந்த தாய்ப்பறவை அப்படி மூடி மறைச்சி பாதுகாக்கிறாங்க. கர்த்தர் இந்த விதமாக நமக்கு செய்கிறாராம், ரைட்? இதெல்லாம் என்ன காமிக்குது? கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், ரைட்? தன்னுடைய ஜனத்தை, தன்னுடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமங்கள்லாம் பார்த்திங்கன்னா பைபிளில் அவரை குறித்து வேதம் பல விதங்களில் வர்ணிக்குது இல்லையா? கர்த்தருக்கு பல பெயர்கள் இருக்குது. அதில் ஒரு சில பெயர்கள்லாம் நம்ம இன்றைக்கி வாசித்தோம். என்ன பார்த்தோம்? மோசே சொல்கிறாரு, நீர் என் கேடகமும் என் கோட்டையும் என் அரணுமாக இருக்கிறீர், என் கோட்டையும் என் அரணுமாக இருக்கிறீர்னு மோசே சொல்கிறாரு இல்லையா?
தாவீது சொல்கிறார், என் கேடகமாக இருக்கிறீர். இந்த கோட்டை, அரண், இதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்குது. ஏன் நம்ம இன்றைக்கி ஒரு கோட்டையை கட்டுறோம்? எதுக்கு ஒரு அரணை கட்டுறோம்? பழங்காலத்தில் இதெல்லாம் கட்டினாங்க. ஏன்? அதெல்லாம் மக்களையும் சேனைகளையும் பாதுகாக்கும்படி கட்டப்பட்டது. ரைட். பட்டணத்தை சுற்றி பெரிய கோட்டைச்சுவர் கட்டுவாங்க. ரைட். அரண்களெல்லாம் கட்டுவாங்க. ஏன்னா சில சமயம் எதிரிகள் சத்துருக்கள் அவங்கள சூழ்ந்துட்டாங்க, ஒரு எதிரி தேசத்தின் படம் வருது, தாக்குதல் நடக்குது, இல்லை கொள்ளையாட்கள் தாக்குறாங்க அப்படின்னா அந்த மக்கள்லாம் பட்டணத்துக்குள்ளே போய் தஞ்சம் புகுந்துக்குவாங்க. வெளியில் வேலை பார்க்குறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த கோட்டை சுவருக்குள்ளே வந்துடுவாங்க. கோட்டை சுவர் இருக்கும், அந்த கேட்டை அடைச்சிட்டாங்கன்னா சத்ருவால் உள்ளே நுழைய முடியாது. ரைட். அப்போ அந்த கோட்டை சத்துருக்களின் கையிலிருந்து அந்த மக்களை பாதுகாக்கும். ரைட். அந்த அர்த்தத்தில் தான் கர்த்தரை என் கோட்டை அப்படின்னு வேதம் நமக்கு பல இடங்களில் சொல்லுது. ரைட். தாவீதும் தன்னுடைய சங்கீதங்களில் அநேக நேரங்களில் கர்த்தரை அந்த மாதிரி அவர் அழைப்பார். ரைட். அந்த பெயர்களை சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார். ரைட். அரணும் கோட்டையும் அப்படின்லாம் பார்க்குறோம் இல்லையா? அப்போ கர்த்தர் அப்படி அரணான கோட்டையாக இருந்து நம்மை பாதுகாப்பார் அப்படின்றது தான் வேதத்துடைய போதனை. ரைட். கர்த்தருடைய சுபாவமே நம்மளை பாதுகாப்பு தான். இப்போ ஒரு தாய் இல்லை ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளையை பாதுகாக்கணும்னு எங்கேருந்து மனசு வருது? ரைட். இயற்கையாகவே பார்த்திங்கன்னா பொதுவாக சில சமயம் எக்ஸ்ட்ராடினரி கேசஸை விட்டுட்டு பொதுவாக நம்ம பார்த்தோம்னா ஒரு தாய் தகப்பன்னா அந்த பிள்ளையை பாதுகாக்கிறதுக்கு என்னன்னாலும் செய்வாங்க. ரைட். அவங்க செத்தாலும் சாவனாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளையை பாதுகாக்கணுன்ற ஒரு எண்ணம்லாம் தாய் தகப்பனுக்கு இருக்கும் இல்லையா? அப்போ அந்த விதத்தில் தான் பாருங்கள், இப்போ பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு அவங்க முயற்சியில் இறங்குவாங்க. ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அவங்க முன்னாடி நின்றுட்டு பிள்ளைகளை பின்னாடி அனுப்பிச்சி விட்ருவாங்க. எங்கேயாவது மறைச்சி வச்சுருவாங்க. ஏதாவது தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டு பண்ணுவாங்க. பிள்ளைகளுக்கு ஏதாவது நோய் அப்படின்னா என்ன பாடுபட்டாவது ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து என்னத்தையாவது பண்ணி பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு பல விதங்களில் முயற்சி எடுப்பாங்க. இந்த சுபாவம்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அந்த தாய் தகப்பனுக்கு அந்த பாதுகாக்கக்கூடிய மனசு எங்கேருந்து வந்துச்சு? அதெல்லாம் பரலோக பிதாவிடத்துலேருந்து தான் வந்துச்சு. அவர் நம்மை பாதுகாக்கிறவர். அதனால தான் பாருங்கள், நம்முடைய பெற்றோரின் உள்ளத்தில் அவரை அந்த பாதுகாக்கக்கூடிய அந்த சுபாவத்தை அவர் வச்சிருக்கிறார். ஏன்னா பிள்ளைகளுக்கு பெற்றோர் பொறுப்பாக இருக்காங்க இல்லையா? அதனால் தன்னுடைய சுபாவத்தை அவர் பெற்றோர்களுடைய இருதயத்தில் வச்சிருக்கிறார். அவர் சொல்கிறார் பாருங்கள், சில சமயம்லாம் சொல்கிறாரு, ஒருவேளை ரைட் அந்த தாய் அந்த தாப்பன் இருதயம் கடினப்பட்டு அவங்க பாதுகாக்காமல் போனால் கூட நான் உன்னை பாதுகாப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். அதாவது தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன். உன்னுடைய மதில்கள் எனக்கு முன்பாக எப்போதும் இருக்குது அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. கண்ணுக்கு முன்னாடியே வச்சுட்ருக்கிறாராம். இன்னொரு இடத்துல வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தர் தூங்காமல், ரைட், உறங்காமல், அசராமல், ரைட், அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்கிறாராம். அவருக்கு நம்மள மாதிரி இயற்கையான சரீரம் கிடையாது இல்லையா? ரைட். அவர் ஆவியாக இருக்கிறார், அதுவும் சர்வ வல்லவராக இருக்கிறார். அவருக்கு தூக்கம்லாம் தேவையில்லை. அவர் தூங்காமல் அயராமல் நம்மளை கண்ணுக்கு முன்னாடி வச்சு எப்போதும் பாதுகாக்கிறாராம். வேதம் நமக்கு போதிக்கிறது. இதெல்லாம் நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். இன்றைக்கி நான் உங்களுக்கு கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்பதை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் பாதுகாக்கிறவர். பாருங்கள், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா லோத்தை தூக்கிட்டு போயிடுறாங்க. ரைட். ஒரு பெரிய கெதர்லாமர் என்ற பெரிய சக்கரவர்த்தி அவரோடு சேர்ந்த ராஜாக்களோடு சேர்ந்து சோதம் கோமரம் இதெல்லாம் படையெடுக்கிறாரு. படையெடுத்து அவங்க சோதம் கோமர ஆட்கள்லாம் தோற்று போயிடுறாங்க யுத்தத்தில். அதனால் அங்கே இருக்கிற ஆட்களெல்லாம் அவங்க சிறப்பிடிச்சிட்டு போகிறாங்க. அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் கொள்ளையாடின பொருளாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ரைட். அப்போ அதில் அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா லோத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. லோத்தை காப்பாற்றுறதுக்காக ஆபிரகாம் யுத்தத்துக்கு போகிறாரு. யுத்தத்துக்கு போனால் எப்படி போனார்? வெறும் 318 பேர். அவ்வளோ பெரிய சேனைக்கு விரோதமாக, அவ்வளோ பெரிய சக்கரவர்த்திக்கு விரோதமாக வெறும் 318 பேரை கூட்டிகிட்டு போகிறாரு பாருங்க அவர். ரைட். அந்த படம் மகா பெரிய படம். எத்தனையோ தேசத்து படைகளை தோக்கடித்தவங்க. ரைட். எந்த சேனையும் அவங்களுக்கு முன்பாக நின்று வெற்றி பெற்றது கிடையாது. எல்லா சேனைகளையும் எல்லா தேசங்களையும் முறியடிக்கிற ஒரு சேனை அது. அவ்வளோ பெரிய சேனைக்கு விரோதமாக ஆபிரகாம் வெறும் 318 பேரை கூட்டிகிட்டு போய் மகா பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்கிறார்.
வெற்றியை கொடுத்தது யார்? வேதம் நமக்கு சொல்லுது பாருங்கள். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை பாருங்கள். ரைட், மெல்கிசேதேக்கு என்ற ஒரு மனிதர், ரைட், ஆசாரியன், கர்த்தருடைய ஆசாரியன், ஆபிரகாமை இந்த விதமாக ஆசீர்வதிக்கிறார். ரைட், என்ன சொல்லி ஆசீர்வதிச்சார்னு பாருங்களேன். 18ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய, சொல்லுங்கள், எந்த தேவன்? உன்னதமான தேவன். இது ரொம்ப முக்கியம். இதை குறித்து நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருவிருந்தில் அப்பமும் திராட்சரசம் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் அந்த மனுஷன் அந்த காலத்திலேயே கொண்டு வந்தார் பாருங்கள். யோசிச்சு பாருங்கள். ஒரு சில சமயம் பார்த்தோம்னா அந்த பழங்காலத்து கர்த்தருடைய மக்கள் அவரோடு கூட இருந்த அந்த உறவின் அடிப்படையில், ரைட், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டாங்க. தசமபாகம்னு ஒரு கட்டளை இல்லாததுக்கு முன்பே ஆபிரகாம் வந்து கர்த்தருடைய மனதை அறிந்து தசமபாகம் கொடுக்குறாரு. அப்போல்லாம் கட்டளை கிடையாது தசமபாகம் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் கர்த்தருடைய மனதை அறிந்த ஆபிரகாம் கர்த்தருக்கு தசமபாகத்தை கொடுக்குறாரு, கட்டளை இல்லாத நாட்களில். அப்பத்தையும் திராட்சரசத்தையும் குறித்து எந்த போதனையும் அப்போல்லாம் கிடையாது. ஆனால் இந்த மனுஷன் மெல்கிசேதேக்கு பாருங்கள், கர்த்தரோடு கூட இருந்த அந்த உறவு நிமித்தம் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வர்றார். அவருக்கு தெரியுது அப்பயே. ரைட், 19ஆம் வசனத்தை கவனிங்க. அவனை, அதாவது ஆபிரகாமை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. அடுத்து, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ பெரிய படையை ஆபிரகாம் மேற்கொள்ளணும்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரலோக தேவனின் உதவி உண்டாகணும். இத்தினோண்டு ஒரு சின்ன கூட்டம் அவ்வளோ பெரிய சேனைக்கு விரோதமாக, அவ்வளோ பெரிய சாதனை படைத்த ஒரு சேனைக்கு விரோதமாக போய் ஜெயிக்கணும்னா அது இயற்கையாக நடக்கிற காரியம் கிடையாது. மெல்கிசேதேக்கு அதை கரெக்டாக சொல்கிறாரு பாருங்க. ரைட், உன் சத்துருக்களை உன் கையில் உன்னதமான தேவன் ஒப்பு கொடுத்தார், அதனால தான் நீ ஜெயிச்ச. எவ்வளோ தெளிவாக புரிஞ்சுட்டு கரெக்டாக சொல்கிறாரு பாருங்க. ரைட், அப்போது பாருங்கள், கர்த்தர் அப்போலேருந்தே இந்த மாதிரி காரியங்களை செய்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படி சத்துருக்கள் மீது வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்து பாருங்கள், சோதம் ராஜாவை வந்து நீ ஜனங்களை என்று கொடுத்துரு, பணத்தெல்லாம் நீ வச்சுக்கோன்னு சொல்கிறாரு. ஆபிரகாம் அதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறாரு இல்லையா. நான் கர்த்தரை நோக்கி பார்த்துருக்குறேன், ஓம் பணம் எனக்கு வேண்டாம், நீயே எடுத்துக்க அப்படின்றாரு. இந்த பேக்ரவுண்டில் தான் கர்த்தர் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். ரைட், உனக்கு கேடகமாக நான் இருக்கிறேன், எவனும் உன்னை தொட முடியாது. அவ்வளோ பெரிய தேசத்தை இவர் தோக்கடிச்சிட்டு வந்துருக்கிறாரு. சுற்றி முற்றி இருக்கிறவங்களாம் ஒரு சிலர், ஆஹா இவர் மூலமாக நமக்கு பாதுகாப்பு உண்டாச்சு அப்படின்னு நல்ல மனசோடு இருப்பாங்க, ரைட், சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு சிலர் இவரை இப்போ டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இந்த ஆள் தான் பெரிய ஆள், ரைட், இவரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு மாதிரி திரும்புகிற ஆட்களும் இருக்கிறாங்க இல்லையா. ரைட், அப்போ ஆபிரகாமுக்கு வந்து அந்த விதத்தில் ஒரு ஆபத்துகள்லாம் இருந்துச்சு. அப்போ அதன் மத்தியில் தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு கேடகமும். இப்போ சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறாமல் கூட வரும். ரைட், இப்போ சோதம் ராஜாவை எடுத்துக்கோங்க. அந்த ராஜாவால் தோற்கடிக்க முடியாத சேனையை ஆபிரகாம் தோற்கடிச்சிருக்கிறாரு. அப்போ ஆபிரகாமுக்கு அவரை காட்டிலும் பெரிய பேர்லாம் வரும் இல்லையா. இப்போ நம்ம பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டில் தாவீது கோலியாத்தை கொல்றாரு. ரைட், பிலிஸ்திய சேனைகளுக்கு விரோதமாக போய் வெற்றிகளை பெறுறாரு. அதனால் அந்த இஸ்ரவேல் பெண்கள் இப்படி பாடுறாங்க. ரைட், சவுல் ராஜா 1000ங்களை கொலை செய்தார்னா 1000 பிலிஸ்தியர்களை கொன்னார். ஆனால் தாவீது வந்து 10,000 பிலிஸ்தியர்களை கொன்னார் அப்படின்லாம் வேதம் அவங்க பாட்டு பாடுறாங்க. ரைட், இஸ்ரவேல் மக்கள் அதை கேட்ட உடனே இவருக்கு என்ன வந்துடுது, சவுல் ராஜாவுக்கு பொறாமை வந்துடுது. அங்கே தான் ஆரம்பிக்குது. ரைட், அந்த பாட்டை கேட்ட உடனே தான் ஒரு பொறாமை ஆரம்பிக்குது. அந்த பொறாமை நிமித்தம் தான் தாவீதை கொலை செய்ய அவர் முற்படுறார். அப்போது இந்த மாதிரி பொறாமை நிமித்தம் இவரை தாக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்கிறாரு, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். கேடகம் அப்படின்றதையும் நம்ம தியானித்து பார்த்தோம்னா அதுவும் பாதுகாப்புக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆயுதம்.
ரைட். அநேக ஆயுதங்கள் இருக்குது. அப்போ அந்த அநேக ஆயுதங்களில் இப்போ நம்ம கத்தி எடுக்கிறோம். கத்தி வந்து தாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆயுதம். வில்லு அம்பு எடுக்கிறோம். வில்லு அம்புலாம் பார்த்திங்கன்னா தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆயுதம். ஆனால் இந்த கேடகம் என்பது எதிரியின் தாக்குதலை தடுத்து நிறுத்த பயன்படுத்தப்படுகிற ஆயுதம். ரைட். நம்முடைய பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்படுகிற ஆயுதம். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? எதிரிகளின் தாக்குதலிலிருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். உனக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி உன்னை தாக்க முற்படும்போது நான் உனக்கு கேடகமாக இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், கர்த்தர் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறார்? நான் உன்னை பாதுகாக்கிற தேவன். நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ நீடித்த நாட்களாக வாழ வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். நீ என்னுடைய சித்தத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் உனக்கு கொடுத்த நன்மைகளெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். யோபின் புஸ்தகம் எடுங்க. யோபின் புஸ்தகம் 1 அதிகாரம். இங்கே வந்து கர்த்தருக்கும் பிசாசுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அந்த கான்வர்சேஷனில் பிசாசு கர்த்தரை குறித்து ஒரு காரியம் சொல்கிறான் பாருங்களேன். கர்த்தர் கேட்குறாரு, நீ எங்கே இருந்து வருகிறாய்? என் குமாரனாகிய யோபை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. அதை கொஞ்சம் வாசிப்போம். 7ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம். யோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? பிசாசு எதுக்கு சுற்றி திரிகிறான்? யாரை விழுங்கலாம், யாரை கொலை பண்ணலாம், யார் வாழ்க்கையை அழிக்கலாம், யார்கிட்ட இருந்து திருடலாம். ஏன்னா அவனுடைய சுபாவத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்போ இவன் என்னத்துக்கு சுற்றி திரிகிறான்? பூமியை யாரை கொல்லலாம், யாரை அழிக்கலாம், யார்கிட்ட இருந்து திருடலாம். ரைட். அந்த எண்ணத்தோடு தான் சுற்றி திரிகிறான். அதன் மத்தியில் கர்த்தர் வந்து பாருங்கள், அவன் இப்படி சொல்லவும் கர்த்தர் பதில் சொல்கிறார். 8ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? ரைட். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். கர்த்தர் தன்னுடைய பயணம் குறித்து அப்படி பெருமையாக பேசுகிறாரு பாருங்க. சந்தோஷமாக பேசுகிறார் இல்லையா? 9ஆம் வசனம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? கவனிங்க, நீர் அவனையும் யோபையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? பிசாசை சாட்சி சொல்கிறான். கர்த்தர் வந்து தன்னுடைய பிள்ளைகளை சுற்றி என்ன பண்ணுறாராம்? தன்னுடைய பிள்ளைகளையும் அவன் வீட்டையும். வீட்டுனா வெறும் இந்த கட்டடம் மட்டும் கிடையாது, கணவன் மனைவி பிள்ளைகள். ரைட். ஏன் அவங்களுடைய வேலைக்காரர்கள் கூட அந்த காலத்துலலாம் பாருங்கள், வீடு ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னா கணவன் மனைவி பிள்ளைகள் மட்டும் இல்லை, கணவன் மனைவி பிள்ளைகள் அங்கே வேலை பார்க்குறவங்களும் கூட அதுக்குள்ளே இருந்தாங்க. அந்த வீடு அப்படின்னு சொன்னால் அவங்களையும் சேர்த்து தான் கருத்து சொல்கிறாரு. நான் பைபிளில் நான் பின்னாடி உங்களுக்கு அந்த காரியங்களை எடுத்து காமிக்கிறேன். ரைட். இன்றைக்கி அந்த பாயிண்ட்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், சொல்லுங்கள், எல்லாவற்றையும் சுற்றி வேலையடிக்கவில்லையோ? உங்களுடைய சகலமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் பாதுகாக்கப்படணும், உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். ரைட். உங்கள் கணவன் மனைவி பாதுகாக்கப்படணும். ரைட். உங்களுடைய வேலையாட்கள் பாதுகாக்கப்படணும், உங்கள் தொழில் பாதுகாக்கப்படணும், உங்களுடைய வேலை ஸ்தலம் பாதுகாக்கப்பட வேண்டும், உங்கள் கையின் பிரயாசங்கள்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், உங்களுடைய உழைப்பின் பலன்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி உங்கள் ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட வேண்டும், உங்கள் சரீரம் பாதுகாக்கப்பட வேண்டும். இப்படி உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய கர்த்தர் நல்ல தகப்பன். நம்முடைய தகப்பனாகிய தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வ வல்லவர். நாம் அவருடைய பாதுகாப்பில் வாழ வேண்டும். அவர் பாதுகாக்க விரும்புகிறார். நாம் அவரை நோக்கி பார்த்து அவரை விசுவாசித்து அவருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த போதனை தொடரில் நம்ம அதைத்தான் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா டு ஜீசஸ். தொடர்ந்து கேளுங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க, பாதுகாக்கப்படுவீங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தொட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி இந்த மக்களை குணமாக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். உம்முடைய குணமாக்கும் வல்லமை இவர்களுடைய சரீரத்தில் பாயட்டும். எல்லா வலி, வேதனைகள், நோய்கள் நீங்கட்டும். பூரணமான ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், சரீரத்தில் ஜீவன் உண்டாகட்டும், பலவீனமான பகுதிகளில் பலன் உண்டாகட்டும். சரியாக செயல்படாத பகுதிகளெலாம் இயேசுவின் நாமத்தில் சரியாக செயல்படுவதாக. தாப்பனே, உம்முடைய கரம் இவர்கள் மீது எப்போதும் இருக்கட்டும், நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும். தாப்பனே, இவருடைய வாழ்வில் உம்முடைய தயவு வெளிப்படட்டும். சரியான நேரத்தில் சரியான இடத்துல இவங்களை நீங்கள் வைங்க. வாழ்வில் உயர்வை கொடுங்க, வாழ்வில் மேன்மையை கொடுங்க, பெருக்கத்தை கொடுங்க. இவங்க வாழ்க்கையில் பெருக்கம் உண்டாகட்டும், பணத்தின் காரியங்களில் பெருக்கம் உண்டாகட்டும், தொழிலின் காரியங்களில் பெருக்கம் உண்டாகட்டும், வேலையின் காரியங்களில் பெருக்கம் உண்டாகட்டும். தாப்பனே, உம்முடைய பெருக்கத்தின் அற்புதங்கள் இந்த மக்களுடைய வாழ்வில் நடைபெறட்டும். பிதாவே, இந்த மக்களுடைய பண தேவைகளை சந்திங்க, இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்யுங்க. தாப்பனே, சாப்பிட்டு திருப்தி அடைந்து மிச்சம் எடுக்க உதவி செய்யுங்க. இவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு இவர்கள் திருப்தி அடைந்து அதற்கும் அதிகமாக இவர்கள் கையில் எப்போதுமே இருக்கட்டும். ஆல்வேஸ் எக்ஸஸ், ஆல்வேஸ் மோர் தென் எனஃப். எப்போதும் தேவைக்கு அதிகமாக இவருடைய கையில் பணம் இருக்கட்டும், காரியங்கள், பொருட்கள்லாம் இருக்கட்டும். இல்லைன்ற ஒரு இடம் வரக்கூடாது. புரோக், எல்லாம் காலி ஆயிடுச்சுன்ற ஒரு இடத்துக்கு வரவே கூடாது. நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை கொடுங்க இந்த மக்களுக்கு. பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனைகள்லாம் குறைந்து ஒன்றுமில்லாமல் போகட்டும், முற்றுமாய் அழிந்து போகட்டும். கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். கடன் கொடுக்கிறவர்களாக மாறட்டும். தாப்பனே, உம்மை விடுதலையுடன் சேவிக்க நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த மக்களுக்கு பலத்தை கொடுங்க. ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து கொள்ளுங்க. போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போவதாக. ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, இவர்கள் மீதும் இவர்கள் குடும்பத்தார் மீதும் இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். தாப்பனை, டோட்டல் ப்ரொடெக்ஷனுக்காக ஸ்தோத்திரம். பிதாவை, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் உங்களுக்கு மாபெரும் காரியங்களை செய்கிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த யூடியூப், ஃபேஸ்புக் இதிலெல்லாம் கமெண்ட் செக்ஷன்லலாம் பதிவு பண்ணுங்கள். நாங்களும் கேட்டு சந்தோஷப்படுவோம், கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த மெசேஜை உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சு வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும், அவங்களும் பாதுகாக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.